நானும் ஒரு ஸ்டூடெண்டாக தான் உங்களுடைய பழைய ஃப்ரெண்டாக தான் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறேன். நம்ம படிச்ச சேத்துப்பட்டு ஸ்கூலுக்கு நாளைக்கு போக போறோம்னு நேற்று இரவே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேன். இன்னும் சொல்லணும்னா அந்த மகிழ்ச்சியில தூக்கமே வரல எனக்கு. சாதாரணமா நான் தூங்குறதே 2 மணி 3 மணிக்கு தான். ஆக அந்த தூக்கம் கூட சுத்தமா இல்லாம படிச்ச பள்ளிக்கு போக போறமே அப்படிங்கிற அந்த உணர்வோடு நான் இரவு முழுவதும் கழிச்சேன். ஏன்னா யாருக்கும் திரும்ப கிடைக்காத காலம் இந்த காலம். மாணவர் பருவம் என்பது யாருக்கு கிடைக்காத காலம். இந்த மாதிரியான பள்ளி காலம்தான். அதை மகிழ்ச்சியோடு நாம கழிச்சிருக்கிறோம். அத்தகைய பள்ளிக்கூடத்துல எப்படியெல்லாம் துள்ளி திரிஞ்சோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் நினைச்சு பார்த்தேன். இந்த பள்ளியில நான் படிச்சப்போ நம்முடைய தமிழாசிரியர் ஐயா ஜெயராமன் அவர்கள் சொன்னது போல என்னோட அப்பா அன்றைக்கு போக்குவரத்து துறையினுடைய அமைச்சராக இருந்தார். அதற்கு பிறகுதான் முதலமைச்சராக இருக்கிறார் அண்ணாமலை இருக்கிறார்கள். அப்ப போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தப்போ அவரே சொன்னார், நான் எந்த பந்தாவும் இல்லாம ஒரு அமைச்சரோட மகனா நடந்துக்கிறேன். நான் மட்டும் இல்ல, அப்படி நடந்துக்கிறதா என்னுடைய தலைவர் என்னுடைய தந்தை அவரு விரும்ப மாட்டார். இதெல்லாம் என் கூட படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியும், அது வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா மாணவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். இன்னும் சொல்லணும்னா நான் கோபாலபுரத்துல இருந்தப்போ இங்க கூட வீடியோல காட்சி வந்துச்சு. அந்த ஸ்டூடெண்ட் பழைய ஸ்டூடெண்ட் பேரெல்லாம் போட்டுட்டு வர்றப்ப என்னுடைய பேரை போட்டு என்னோட அப்பா பேரையும் போட்டு அட்ரஸ் போட்டு நாங்கள் 7A4 ஸ்ட்ரீட் கோபாலபுரம் அதையும் பார்த்தேன். ஆக அந்த கோபாலபுரத்தில் நான் இருந்தப்போ நான் அமைச்சருடைய மகனாக இருந்த நேரம் தான். ஆக பள்ளிக்கூடத்துக்கு நான் பஸ்ல தான் வருவேன், சில நேரங்களில் சைக்கிள்ல வந்திருக்கிறேன். ஆக வீட்டில இருந்து செல்லா பேரஸ் காலேஜ் வரைக்கும் நடந்து வந்து 29C என்கிற பஸ்ஸை பிடிச்சு பல்லவன் போக்குவரத்து அந்த பஸ்ஸில் ஏறி ஸ்டெர்லிங் ரோட்ல வந்து இறங்கி ஸ்டெர்லிங் ரோட்ல இருந்து இந்த ஸ்பட்டங் ரோடுக்கு நடந்து வரணும். குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 கிலோமீட்டர் அங்கிருந்து நடந்துதான் வருவேன். ஆக அப்படித்தான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் வந்து சென்றேன். அதுதான் என்னுடைய உண்மையான இயல்பு. அதே மாதிரி தான் இப்பவும் இங்க நான் முதலமைச்சர் வரலன்னு சொன்னேன், ஒரு நண்பராக தான் வந்திருக்கிறேன். வெளிப்படையா சொல்லணும்னா செக்யூரிட்டி எல்லாம் மட்டும் இல்லைன்னா அவங்க அதை ஒத்துக்கிட்டாங்கன்னா நிச்சயமா நான் பஸ்லயோ சைக்கிளையோ தான் வந்திருப்பேன் இந்த நிகழ்ச்சிக்கு. ஆனா செக்யூரிட்டி விட மாட்டாங்க, அது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியில உங்களோட பங்கேற்பதில் நான் பெருமைப்படுகிறேன். இங்க இருக்கக்கூடிய சில முகத்தை எல்லாம் பார்க்கிறப்போ, சில ஆசிரியர்களை பார்க்கிறப்போ, குறிப்பா நம்முடைய தமிழ் ஆசிரியர் ஜெயராமன் அவர்களை பார்க்கிறப்போ ஞாபகம் வருதுங்கிற பாட்டு தான் எனக்கு ஞாபகத்தில் வருது. அதை பாடணும் போல எனக்கு ஒரு ஆசை இருக்கும். உலகத்திலே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்பது கடந்த கால இனிமையான அந்த காலம்தான், அந்த நினைவுகள் தான். ஒவ்வொரு மனிதனையும் சந்தோஷமா வச்சிருக்கிறது இது போன்ற ஞாபகங்கள் தான். எனக்கு இந்த வளாகம் மிக மிக மகிழ்ச்சியான ஞாபகமாக இருக்கு. அரசியலுக்கு வருவேனான்னு ஒரு கட்சியோட தலைவராக வருவேன்னு, அதுவும் குறிப்பா இந்த மாநிலத்துக்கு முதலமைச்சராக வருவேன்னு நானும் நினைச்சு பார்த்ததில்லை. நீங்களும் அப்படி நிச்சயமாக நினைச்சிருக்க மாட்டீங்க. ஆனா அது நடந்திருக்கு. என்னன்னு பாக்குறாங்க